Good evening, students. Today we'll see the current affairs analysis dated 1st September 2020. First news: Renadi Chola era inscription கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆந்திர பிரதேஷோட கடப்பா டிஸ்ட்ரிக்ட்ல ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. Renadi Chola belongs to the Chola dynasty. ஸோ முதல்ல சோழா கிங்டம்ஸ் பார்த்து சோழா டைனஸ்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் உறையூர் அப்படின்ற பிளேஸை கேபிட்டலாக கொண்டு காவிரி டெல்டா ஏரியா கண்ட்ரோல் பண்ண போர்ஷன்ஸ் தான் புகார் அப்படின்ற ஒரு போர்ட் சிட்டி அவங்க உருவாக்குவாங்க. தட் இஸ் ஃபேமஸ் ஒன். மெயினாக அவங்க கிட்ட நேவி மிலிட்ரி வந்து எக்ஸ்பிடிஷன் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சங்கம்ல சோழா இஸ் அ மெயின் பார்ட். அதில் கரிகால சோழன், ராஜராஜ சோழன் ஒன். ஸோ இவங்க எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தஞ்சாவூர் டெம்பிளை கட்டினது அவங்க தான். கரிகால சோழன் கல்லணை உருவாக்குனது. ஸோ இவங்க எல்லாமே தமிழ்நாட்டோட சங்கம் ஏஜ்ல தேர் த மெயின் பார்ட். சங்கம் லிட்ரேச்சரும் சரி, சங்கம் ஏஜ்லயும் சரி. இப்போ இவங்களோட பீப்புள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணப்போ மற்ற சேரா அண்ட் தென் பாண்டிய கிங்டம்ஸை வந்து அனெக்ஸ் பண்ணதா சொல்லப்படுது. அவங்கள ஜெயிச்சதா சொல்லப்படுது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹேவ் டு நோ. இவங்களோட குரூப்ஸ் லைக் நந்திவர்மன், அவங்களோட சன்ஸ் எல்லாமே வந்து மற்ற இடங்கள்ல ஆட்சி பண்ண சொல்றேன். தட் இஸ் கர்நாடகா ஏரியா, கர்நாடகாவில் ஆந்திர பிரதேஷ் ஏரியா. ஸோ அதில் கடப்பா அப்படின்ற பிளேஸை மையமாக கொண்டு அவங்க அங்கே ஒரு லைக் சிப்படன்ஸ் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஏரியாவில் தான் இந்த இது கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். பேட்டில் ஆஃப் வெர்னி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி கான்ஃபிடன்சி ஆஃப் சேரா பாண்டியன், இந்த 11 மைனர் கிங்ஸை வந்து இவங்க விக்டரி பண்ணியிருக்காங்க. வி ஸ்டடிட் இன் ஹிஸ்டரி டூ, ஏன்ஷியன்ட் இந்தியாவில் படிச்சிருக்கோம். அண்ட் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரீசன்ட்லி லான்ச், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ராஜெக்ட் டிஜிட்டல் பூம்புகா. சோழா டைனஸ்டி அந்த போர்ட்டை இது பண்றதுக்கும் அண்ட் தென் அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட விஷயங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக மேக்கிங் சம் இனிஷியேட்டிவ். அப்புறம் பிரகதீஸ்வரா டெம்பிள் அவங்களுக்கு சொன்ன மாதிரி ராஜராஜா ஒன் அதை பில்ட் பண்ணாங்க. These are the things you will have to know for UPSC examination. இந்த இன்ஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் டோலமைட் ஸ்லாப். ஸோ இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வாஸ் மேட் இன் டோலமைட் ஸ்லாப். அப்புறம் ஷேல் ராக்ஸில் தான் அதை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட தெலுங்கு லைன்ஸில் நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கிறது ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். சரியா, 11 லைன்ஸ் வேர் மேட். லைக் சோழா மகாராஜா ரேனடு அப்படின்றவர் தான் அந்த ஏரியாவில் இப்போ ரூல் பண்ணிகிட்டு இருந்தது. அவரோட டைம் பீரியடில் தான் இந்த கல்கள் செதுக்கப்பட்டிருக்கு, ஸோ இன்ஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. அதில் மெயினாக 6 மார்த்தூஸ் அப்படின்ற கிஃப்ட் அப்படின்னா பிராமின் ப்ரீஸ்ட்டுக்கு வந்து லேண்டு, மெஷரிங் யூனிட் ஆஃப் லேண்ட் வந்து கிஃப்ட் பண்ணப்பட்டதாக அதில் எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் அஸ்வமேதா யாஜனாவை பற்றி அதில் எழுதப்பட்டிருக்கு, அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் இந்த இன்ஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெனதி சோலாஸ் வந்து சோலாவோட பார்ட்டு தான். பட் தே ரூல்ட் இன் தெலுங்கு சோலா தெலுங்கு மண்டலம் ஏரியா ரூல் பண்ணியிருக்காங்க. இவங்களோட மெயின் கேபிட்டல் டிஸ்ட்ரிக்ட் வந்து நமக்கு எப்படி தமிழ்நாட்டில் திருச்சி உறையூர் வந்து கேபிட்டல் சிட்டியாக வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி அவங்க கேபிட்டல் சிட்டி வந்து கடப்பா ஏரியா. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் இன்ஸ்கிரிப்ஷன் கேட்டகரியில். தென் செகண்ட் நியூஸ் about Hampi historic city. ஸோ இது வந்து தேக்கோ அப்னா தேஷ் வெபினார் சீரீஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ டூரிசத்தை ப்ரொமோட் பண்ணுறத கல்ச்சர் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் அப்புறம் கல்ச்சர் மினிஸ்ட்ரியும் சேர்ந்து இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. டு ப்ரொமோட் த டூரிசம் அண்ட் தென் ஹிஸ்டாரிக்கல் ஹெரிட்டேஜ் சைட்ஸை வந்து பாதுகாக்கிறதுக்கும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் தான். துங்கபத்ராவோட பேங்க் ஆஃப் துங்கபத்ராவில் தான் ஹம்பி சிட்டி இருக்குது. இட்ஸ் அ ஓல்டஸ்ட் ஒன். ஏன்ஷியன் டைம் பீரியடில் விஜயநகர் கிங்டம் ஓட கேபிட்டல் ஹம்பி சிட்டி. விஜயநகர் கிங்டம் உருவான பிளேஸும் அதுதான், உங்களுக்கு தெரியும். துங்கபத்ராவோட ஓல்டஸ்ட் நேம் இஸ் பம்பா. ஸோ அப்புறம் விஜயநகர் எம்பையர் அதில் ரோஸ் ஆன விஷயங்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கிளாஸஸில். அண்ட் தென் தே ஆர் விஜயநகர் கிங்டமை பொறுத்த வரைக்கும் தே இன்வெஸ்டட் லாட் ஆஃப் திங்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர், டேங்க்ஸ் கட்டுறதுக்கு, ரிலீஜியஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் உருவாக்குறதுக்கு. அதில் மெயினாக ஏஹை ஹோல் டெம்பிள் பட்டடக்கல் ஸ்டைல்ஸ், அது வந்து ஹோசலா அண்ட் வீசரா ஸ்டைலில். ஸோ ஹோசலா ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே மெர்ஜாக வரும். தட் இஸ் நகரா ஸ்டைல் அண்ட் தென் திராவிடா ஸ்டைல். தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்புறம் லோட்டஸ் மஹால் டெம்பிள்லேருந்து இன்ஸ்கிரைப் நிறைய விஷயங்களை இவங்க எடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த பில்டிங்ஸ் டெம்பிள்ஸ் அமைக்கிறதுக்கு வீரபக்ஷா டெம்பிள் இட்ஸ் அ மாடல் ஆஃப் ஹோசலா ஸ்டைல். சரியா?
ஸோ இதெல்லாம் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டாப்பிக்கில் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸில். தென் வாட் இஸ் கார்பன் 14 C14 பேட்ரி. ஸோ கார்பன் 14 அப்படின்ற பேட்ரி வந்து ஐடென்டிஃபை லைக் ரிசர்ச்சர்ஸ் கலிஃபோர்னியாவை சேர்ந்த ரிசர்ச்சர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. செல்ஃப் சார்ஜிங் பேட்ரி 28,000 வரைக்கும் லைஃப் லாங். சரியா, இது ஸ்பேஸ் பர்பஸுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு எல்லாமே இது பயன்படுத்தப்படலாம் அப்படின்றது தான் இதோட ரெக்கமெண்டேஷன்ஸ். மெயினாக என்ன அப்படின்னா C14ன்றது எங்கேருந்து எடுக்க போகிறாங்கன்னா லைக் நியூக்ளியர் வேஸ்ட் வருது இல்லையா, அதுலேருந்து வரக்கூடிய அந்த C14 செப்பரேட் பண்ணி தட் இஸ் ஆர்டிஃபிஷியல் டைமண்ட் கேஸில் அதை செப்பரேட் பண்ணி எடுத்து அதை வந்து ரேடியேஷனை வெளியே விடாமல் இட் கேன் பி யூஸ்டு. ஸோ பீப்புளுக்கு ஹார்ம்ஃபுல் இல்லாமல் அதை வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது, அதை ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கும். C14 பொறுத்த வரைக்கும் பீப்புள் நோ தட் ரேடியோ ஐசோடோப்ஸ். ஸோ கார்பன் வித் அட்டாமிக் நம்பர்ஸ் லைக் ப்ரோட்டான் வந்து 6 அப்புறம் 8 வந்து நியூட்ரான்ஸ். இந்த கார்பன் 12 கார்பன் 13 கார்பன் 12 பொறுத்த வரைக்கும் இந்த C14 வந்து நம்ம கார்பன் டேட்டிங் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுவோம். நேச்சுரலாக இந்த கார்பன் டை ஆக்சைடு இந்த C14 வந்து கார்பன் டை ஆக்சைடாக வந்து லைக் ஏரில் கலந்துருக்கும். வென் யூ டேக் அண்ட் தென் அனிமல்ஸ் வந்து எடுக்கும்போது பிளான்ஸ் வந்து எடுத்துக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட லைஃப் எண்ட் ஆகும்போது ஸோ எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உள்ளதுன்றதை கார்பன் டேட்டிங் மூலமாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது ஹெல்ப் பண்ணுதுன்றதில் இட்ஸ் நேச்சுரலி மேட். சரியா, ஸோ அதன் மூலமாக இப்போ இதில் வரக்கூடிய அந்த C14 வந்து நியூக்ளியர் வேஸ்ட்லேருந்து வரக்கூடிய C14 வந்து பேட்டரி பர்பஸுக்கு யூஸ் பண்ணியாச்சு அப்படின்னா இட் வில் கோ லைஃப் லாங் 28,000 இயர்ஸ் வரைக்கும். நோ நீட் டு சார்ஜ், ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் ரீசார்ஜ். சரியா, ஸோ மொபைல் ஃபோன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்புறம் லேப்டாப்ஸ் அது நம்ம அனுப்பக்கூடிய ஸ்பேஸ் வெஹிக்கிள்ஸுக்கு அதை பயன்படுத்த முடியும். ஸ்பேஸில் அனுப்பக்கூடிய எல்லா சேட்டலைட்ஸுமே அதை பவரிங் பர்பஸுக்கு யூஸ் பண்ணியாச்சு அப்படின்னா ஸோ இட் வில் கோ ஃபார் லைஃப் லாங் இல்லையா, வித்தவுட் எனி சோலார் ரேடியேஷன் இல்லாமலே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் தி C14. இது வந்து நியூக்ளியர் வேஸ்ட்டை வந்து டம்பிங் பண்ணுறது மக்களுக்கு பாதிப்பை உருவாக்கும் அப்படின்றது ரீசைக்ளிங் ப்ராசஸுக்கு இதை பயன்படுத்த முடியும். தென் ஃபோர்த் வந்து சப்ளை செயின் ரெசிலன்ஸ் இனிஷியேட்டிவ் பை தி ஜப்பான். ஸோ சைனா யூஎஸ்க்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்னால இப்போ COVID-19 இஷ்யூ அண்ட் தென் ட்ரேட் வார் பிட்வீன் சைனா அண்ட் யூஎஸ் நிறைய கண்ட்ரிஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க. மெயின்லி இந்த ஸ்டீல் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து ஸ்டீல் பேஸ்ட் ரா மெட்டீரியல் பயன்படுத்தக்கூடிய கம்பெனிஸ் கார் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கெட் அஃபெக்டட். மெயினாக சைனா வந்து மிகப்பெரிய ஒரு குளோபல் சப்ளை செயினில் ஒரு மிகப்பெரிய பார்ட்டாக இருக்கிறதுனால எல்லா கண்ட்ரியுமே சைனாவை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இட்ஸ் அ மெயின் ரீசன். ஸோ அதனால் ஜப்பான் என்ன பண்ணியிருக்காங்க, ரெசிலன்ஸ் இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்க, சப்ளை செயின் இனிஷியேட்டிவ். அதுக்கு ரிஸ்க்கை வந்து டைவர்சிஃபை பண்ணுறது, ரிஸ்கில் ட்ரேடை வந்து மற்ற கண்ட்ரிஸ் கூட வந்து டைவர்சிஃபை பண்ணி அதன் மூலமாக இப்போ ஒரு கலாமிட்டி இஷ்யூஸாக இருக்கட்டும் இதே மாதிரி பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸ் அரைஸ் ஆகும்போது ஒரு கண்ட்ரியால் சப்ளை செயின் வந்து பாதிக்காது அப்படின்றது தான் ஜப்பானோட இனிஷியேட்டிவ். அதில் ஜப்பான் வந்து இந்தியாவையும் ஆஸ்திரேலியாவையும் அதில் வந்து லைக் இந்த சப்ளை செயின் ரெசிலியன்ஸ் மெக்கானிசத்தில் சேர்க்கிறத விரும்புகிறாங்க. ஸோ இந்தியாவோட ஸ்டாண்ட்ஸ் வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி வாட் தே ஆர் கோயிங் டு ரிப்ளை. ஸோ வாட் இஸ் ஜப்பான் ப்ரொப்போசிங்கிறது நான் உங்களுக்கு சொன்னேன். கிட்டத்தட்ட அவங்க வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய டோட்டல் குட்ஸோட வேல்யூ டு சைனா 135 பில்லியன், இம்போர்ட் வந்து 169 பில்லியன். இப்போது சைனாவை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டுக்கு இம்போர்ட் பண்ணுறது 169 பில்லியன். இப்போ யூஎஸ் சைனா ட்ரேட் வார்னால ஜப்பான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு, அவங்களோட எக்ஸ்போர்ட் பாதிக்கப்பட்டிருக்கு டு தட் கண்ட்ரி. ஸோ அதனால் இந்த ட்ரேட் டிஃபரன்ஸ்னால ஒரு சில கண்ட்ரியோட ப்ராப்ளத்தினால மற்ற கண்ட்ரிஸும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறது. தே வாண்ட் டு டைவர்சிஃபை தேர் சப்ளை செயின். சரியா, அவங்களோட இம்போர்ட்டாக இருக்கட்டும் எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் பாதிக்கக்கூடாது அப்படின்றத நினைக்கிறாங்க. அதில் மெயினாக அவங்க இந்தியாவை வந்து அதில் பார்ட்னராக சேர்க்கிறது விரும்புகிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு எவ்வளோ ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஸ்டடி. வேர் டஸ் ஆஸ்திரேலியா ஸ்டாண்ட்? ஆஸ்திரேலியாவும் இன் ஜப்பான் இந்தியா வந்து குவாடில் வி ஆர் த மெம்பர் அண்ட் யூஎஸ் இஸ் ஆல்சோ தேர். அண்ட் தென் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் சைனாவுக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரியாக இருக்குது. அண்ட் தென் ஆஸ்திரேலியாவுக்கும் சைனாவுக்கும் இப்போ இருக்கக்கூடிய தெர் இஸ் அன் இஷ்யூ பிட்வீன் ஆஸ்திரேலியா. ஸோ பீஃபை வந்து ஸ்டாப் பண்ணுறது, ஆஸ்திரேலியாவிலேருந்து வரக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தட்ஸ் அ மெயின் இஷ்யூ பிட்வீன் லைக் இதெல்லாமே குளோபல் சப்ளை செயினை பாதிக்குது அப்படின்றது தான். இந்தியா ஸ்டாண்ட்ஸ் டு கெயின் ஆர் லூஸ், தே ஹாவ் டு டேக் த ஸ்டெப்ஸ், வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. தென் ஃபிஃப்த் நியூஸ் வந்து மெட்போட் அப்படின்றது மெடிக்கல் போட். ஸோ இது ஏற்கனவே நம்ம எனக்கு தெரிஞ்சு ஜூன் இல்லைனா மே மந்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்.
ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து COVID-19 பேஷண்ட்ஸுக்கு வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்ஸில் ரயில்வே ஹாஸ்பிட்டல்ஸ் இதை பயன்படுத்துகிறாங்க. ஃபுட்டு லைக் கொடுக்குறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் ரிமோட் கண்ட்ரோலாக யூஸ் பண்ணுறது. ப்ளஸ் மெடிசின்ஸை வந்து COVID-19 பேஷண்ட்ஸை வந்து வித்தவுட் ஃபிசிக்கல் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஹியூமன் அசிஸ்டன்ஸ் யூ கேன் ஹேவ் மெடிசின் லைக் சப்ளை மெடிசின். மெடிக்கல் ட்ராலி தான் இது, ரொபோட்டிக் மேட் அண்ட் த ரிமோட் கண்ட்ரோல் பேசிஸில். தென் 6th நியூஸ் வந்து ஸ்பெஷல் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் பை RBI. இதுவும் நம்ம ஏற்கனவே கண்டினியூஸாக படிச்சுட்டு இருக்கதான். ஸோ ஆப்ரேஷன் ட்விஸ்ட் அப்படின்றதுல செகண்ட் ட்ரான்ச் தே ஆர் கோயிங் டு டூ. ஆப்ரேஷன் ட்விஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் பீப்புள் நோ செல்லிங் ஷார்ட் டேர்ம் செக்யூரிட்டிஸ் அண்ட் பர்ச்சேசிங் த லாங் டேர்ம் செக்யூரிட்டிஸ். இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா லாங் டேர்ம் செக்யூரிட்டிஸ் மூலமாக RBI போடக்கூடிய பணம் சப்ளை வந்து மார்க்கெட்டில் அதிகமாகும். ஷார்ட் டேர்ம் செல்லிங் பண்ணுறதுனால அந்த பணம் வந்து லைக் ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் மாதிரி, செக் அண்ட் பேலன்ஸ் இல்லை, ரொம்ப ஓவராக சப்ளை இல்லாமல் லைக் தே கேன் டேக் இட் பேக் டு. ஸோ இது அதிகமான மணி ஃப்ளோவை உருவாக்கும் அப்படின்றத இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். இது வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து குறைக்கும். புரியுதா? தட்ஸ் அ ரீசன். ஸோ RBI வந்து அதிகமாக பாண்ட்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது சப்ளை வில் இன்க்ரீஸ். சப்ளை இன்க்ரீஸ் ஆகிறதுனால லோன்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதிகமாக இருக்கக்கூடிய பணத்தை ஆட்டோமேட்டிக்காக தே ஆர் லைக் கோயிங் டு லைக் அந்த லைக் சப்ளையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தே ஆர் கோயிங் டு செல் தி ஷார்ட் டேர்ம் செக்யூரிட்டிஸ். ஷார்ட் டேர்ம் செக்யூரிட்டிஸ்னாலே ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி வெரி ஹை அண்ட் தென் பர்ச்சேசிங் அதிகமாக இருக்கும். தட்ஸ் வை யூ பீப்புள் ஹேவ் டு நோ. இதை USAல ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ இந்தியாவில் நம்ம இது 3rd வாட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர் அண்ட் தென் ஜூன் அந்த மார்ச் டைம் பீரியடில் வி இன்ட்ரடியூஸ் த செகண்ட் ஒன் அண்ட் த தேர்ட் they are going to introduce. ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் இஸ் சைமல்டேனியஸ் சேல் ஆஃப் லைக் இது என்ன கேட்டகரியில் பண்ணுறாங்கன்னா OMO ஆப்ரேஷன்ஸ். OMOன்றதே பாண்ட் செல்லிங் அண்ட் பர்ச்சேஸ் தான். பர்ச்சேஸ் அண்ட் செல்லிங் த பாண்ட்ஸ் வந்து சைமல்டேனியஸ்லி நடக்கும். லைக் இப்போது RBI வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அதிகமான சப்ளை ஆஃப் மணியை வந்து உள்ளே எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, சக் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தே கேன் யூஸ் ரெப்போ ரேட்டை அதிகப்படுத்துறது. அதன் மூலமாக பேங்க்ஸ் வந்து பீப்புளுக்கு செல் பண்ணுறது லைக் லோன் கொடுக்குறது கம்மியாகும் ஆட்டோமேட்டிக்காக. OMO ஆப்ரேஷன் மூலமாக பாண்டோட ரேட்டை அதிகப்படுத்தியாச்சு அப்படின்னா பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா பீப்புள்கிட்ட இருக்கக்கூடிய பணம் எல்லாமே டைரெக்டாக RBI கிட்ட போகும். ஸோ த சப்ளை லைக் ஒரு செக் இருக்கும், ஒரு செக்மேட் சொல்யூஷன்ஸ் வில் பி தேர். அதே மாதிரி எப்போ மார்க்கெட்டில் அதிகமான பணம் RBI வந்து போடணும்னு நினைக்குதோ, சப்ளை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, அப்போது தே யூஸ் டு செல் என்ன பண்ணுவாங்க, பாண்ட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னங்கன்னா பணம், அப்போது பாண்ட்ஸோட ரேட்டை வந்து கம்மி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ தட்ஸ் அ மெயின் ஐடியா. தென் ஆப்ஜெக்டிவ் டு ரெகுலேட் தி மணி சப்ளை இதெல்லாம் சொல்லிட்டேன். நம்ம இப்போ LTRO ஆப்ரேஷன் மூலமாகவும் நிறைய ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். LTROன்றது இப்போ COVID-19 சிச்சுவேஷன் அண்ட் தென் நம்மளோட மணி சப்ளை எல்லாமே ரொம்ப லைக் பணப்பற்றாக்குறையினால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ லாங் டேர்ம் ரிவர்ஸ் ரெப்போ ஆப்ரேஷன்ஸ் விச் மீன்ஸ் 1 year to 3 years. நம்மளோட ரெப்போ ரேட் வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்து வெரி லெஸ், 1 lakh crore வரைக்கும் தான் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே போகும்போது பேங்க்ஸ் வந்து கடன் வாங்க முடியாது. ஸோ லாங் டேர்ம் ரெப்போ ரேட் ஆப்ரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மல் ரெப்போ ரேட்லேயே தே கேன் கோ ஃபார் திஸ் ஆப்ரேஷன் டூ. இப்போ 4% வந்து ரெப்போ ரேட்டில் ரீபர்ச்சேஸ் ஆப்ஷனில் பேங்க்ஸுக்கு வந்து RBI கடன் கொடுக்குது அப்படின்னா அதே லாங் டேர்ம் ஆப்ரேஷனுக்கும் 3 yearsக்கும் அதே தான். இட்ஸ் சேம் லைக் பேங்க் ரேட் தான் ஆல்ரெடி நமக்கு இருக்கிறதுலே ரொம்ப லாங் டேர்ம் லோன். ஆனால் இப்போ LTROவும் வந்து லாங் டேர்மாக கொடுத்துருங்க, லைக் 1 year to 3 years வரைக்கும் லோன் ப்ரொவைட் பண்ணுறது. தென் அதர் டேர்ம்ஸ் யூ பீப்புள் நோ தட். ஸோ ரெப்போ ரேட்டை பொறுத்த வரைக்கும் தெரியும். அண்ட் தென் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் தட் இஸ் ட்ரெஷரி பில்ஸ் வந்து மணி மார்க்கெட் லெஸ் தேன் 1 yearக்கு கொடுக்கக்கூடிய பாண்டுக்கு பேர் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணக்கூடிய பாண்டுக்கு பேர் T-bills. அண்ட் தென் 1 yearக்கு மேலே இஷ்யூ பண்ணக்கூடியதுக்கு பேர் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், கில்ட் எட்ஜ் செக்யூரிட்டிஸ்னு பேர். ஸோ எவ்ரிதிங் யூ பீப்புள் நோ தட் ஆல்ரெடி. ஸோ தென் 7th நியூஸ் வந்து கோர் செக்டார் கான்ட்ராக்டட் பை 9.6%. இப்போ மெயினாக ஸ்டீல் சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குது. இண்டெக்ஸ் ஆஃப் 8 core இண்டஸ்ட்ரீஸோட ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. லைக் 8 core இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார்ஸ் ட்ராப்டு பை 9.6%. அதான் இந்த மெயினாக ஸ்டீல் ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ் அப்புறம் சிமெண்ட் ப்ராடக்ட்ஸ். பெட்ரோல் ரேட்டோட லைக் டிமாண்ட், க்ரூட் ஆயிலோட டிமாண்ட் வெளி உலகத்தில் கம்மியாகிறது மெயின் ரீசன். அப்புறம் இந்த COVID-19 சிச்சுவேஷனால டிமாண்ட் அண்ட் சப்ளை மிஸ் மேட்ச், டிமாண்ட் ரொம்ப கம்மி ஆட்டோமொபைல்ஸ் எக்ஸெட்ரா, அதனால் ஸ்டீல் மார்க்கெட் கெட் அஃபெக்டட். அப்புறம் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த டைம் பீரியடில் மற்றதை கம்பேர் பண்ணும்போது 6.9%.
Coal, crude oil, natural gas, refinery products, steel, cement and electricity recorded negative. இது every month வந்து இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. சரியா? தென் கோர் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெயிட்டேஜ் எந்த கேட்டகரியில் கொடுக்குறாங்க, எதுக்கு அதிகமான வெயிட்டேஜ்ன்றது தெரியணும் உங்களுக்கு. யூபிஎஸ்சி 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு வாட்டி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ சப்போஸ் நெக்ஸ்ட் இயர் இல்லைனா இந்த இயர் வந்து தே கேன் ஆஸ்க் பை வெயிட்டேஜ் வச்சு கேட்கலாம். ஸோ கோர் இண்டஸ்ட்ரீஸோட இதை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலியம் அண்ட் ரிஃபைனரிக்கு வந்து அதிகமான இண்டெக்ஸ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க 28. நோ நீட் டு மக் அப் த டேட்டாஸ். எதுக்கு வெயிட்டேஜ் அதிகம்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு ரொம்ப லீஸ்ட்னா ஃபெர்டிலைசர். டாப் வந்து ரிஃபைனரிஸ் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அண்ட் தென் லீஸ்ட் வந்து லைக் ஃபெர்டிலைசர்ஸ். எலக்ட்ரிசிட்டி செகண்ட் கேட்டகரி, ஸ்டீல் ப்ரொடக்ஷன் தேர்ட் கேட்டகரி, கோல் ப்ரொடக்ஷன், க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன், நேச்சுரல் கேஸ் ப்ரொடக்ஷன், சிமெண்ட் ப்ரொடக்ஷன், லாஸ்ட் வந்து ஃபெர்டிலைசர்ஸ். அது மாதிரி இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்லேயும் இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய லைக் கோர் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மெயின் ப்ராடக்ட்ஸ் ஆர் தேர். மைனிங் லைக் ரிஃபைனரி மைனிங், மேனுஃபேக்சரிங் அண்ட் எலக்ட்ரிசிட்டி கேட்டகரி வருது. யூஸ் பேஸ் செக்டார்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக் குட்ஸ், கேபிட்டல் குட்ஸ், இன்டர்மீடியட் குட்ஸ். இதை என்எஸ்ஓ வந்து லைக் பீப்புள் கிட்ட வந்து சர்வே எடுப்பாங்க, எப்படி கன்சியூம் பண்ணப்படுது அப்படின்ற அடிப்படையில், டிமாண்ட் அடிப்படையில் தான் எவ்ரி மந்த் திஸ் டேட்டா வில் பி ரிலீஸ்ட். இதோட பேஸ் இயர் வந்து 2011-12, நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். லைக் இந்த டேட்டாஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கும் ஆர்பிஐக்கும் இது பயன்படும் பாலிசி மேக்கிங் இஷ்யூஸ். So that's all about today's current affairs, students. Now the time for the MCQ. So daily current affairs MCQ, 1st September 2020. First question, consider the following statement about Export Preparedness Index EPI 2020. Statement number 1, among the Himalayan states, Himachal Pradesh topped the index, followed by Tripura, Uttarakhand. Statement number 2, Transport and Marketing Assistance TMA scheme was also introduced for export of specified agriculture products to mitigate the disadvantage of the higher cost for transportation. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 2, which of the following statements are correct about phishing scam? Statement number 1, in the current fiscal year 2020-21, between April and June, banks reported 530 fraudulent transactions involving debit and credit cards or techniques such as phishing done over the internet. Statement number 2, it is a cybercrime in which targets are contacted by email, telephone or text messages. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 3, in the context of BRICS, which of the following statements are correct? Statement number 1, BRICS Leaders Summit is convened annually. It is a form of organization. It's annual summit between supreme leaders of 5 nations. Statement number 2, the first BRICS summit took place in 2009 in Russian Federation and focused on issues such as reform of the global financial architecture. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 4, which of the following statements are correct about the nationally determined contribution NDC? Statement number 1, 40% of India's power capacity would be based on fossil fuel sources. Statement number 2, India will create an additional carbon sink of 2.523 billion tons of carbon dioxide equivalent through additional forest and tree cover by 2030. Statement number 3, the contributions are to be achieved before 2050. Options are A, 1 and 2 only, option B, 2 and 3 only, option C, 1 and 3 only, option D, all of the above. Question number 5, in context of constitutional and legal provision related to minorities, consider the following statement. Statement number 1, the term minority is defined in the Indian Constitution. However, the Constitution recognizes religious and linguistic minorities. Statement number 2, the protection under Article 30 is confined to both religious or linguistic and does not extend to any section of citizens. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 6, consider the following statement about Pradhan Mantri Jan Dhan Yojana. Options are, statement number 1, RuPay card issued to Jan Dhan account holders. Statement number 2, as per the extant
RBI guidelines, PMJDY account is treated as an operative if there is a customer induced transaction in the account for a period of 2 years. Statement number 3, basic savings bank account with overdraft facility of rupees 10,000 to every household. Options are A 1 and 2 only, option B 2 and 3 only, option C 1 and 3 only, option D 1, 2 and 3 only. Question number 7, which of the following statements are correct about notification of rules for Jammu and Kashmir? Statement number 1, police, public order, all India services and anti-corruption will fall under the executive functions of the CM. Statement number 2, any matter which is likely to bring government of the Union Territory into a controversy with the center or state government shall as soon as possible be brought to the notice of the Lieutenant Governor and the Chief Minister through the Chief Secretary. Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 8, consider the following statement about renewable energy initiatives in India. Statement number 1, the Green Energy Corridor project aims at synchronizing electricity produced from renewable energy sources such as solar, wind with conventional power stations in the grid. Statement number 2, Association of Renewable Energy Agencies of States Areas. It got registered under the Society Registration Act 1860. Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 9, in context of Mahatma I.N. Kali, which of the following statements are correct? So statement number 1, he formed Sadhu Jana Paribalana Sangam to work for the low castes. Statement number 2, this was an initiative taken from both ends, upper caste progressive reformers as well as by members of the lower castes such as Mahatma Jyotiba Phule and Ambedkar in Western India. Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 10, in regard to directive principle of state policy, consider the following statements. Statement number 1, Article 43 charges that the state shall endeavor to provide free and compulsory education for all children until they reach the age of 6. Statement number 2, Article 45 calls on the state to secure to all workers, agricultural, industrial or otherwise, a living wage and conditions of work, ensuring a decent and standard of life. Options are A 1 only, B 2 only, C both, D neither. So that's all about today's current affairs and MCQ students. Hope you people answered. Thanks a lot for joining with us.